ஹாய். நேற்று பெங்களூர்ல மெட்ரோவில் ட்ராவல் பண்ணிட்டு வரப்ப பக்கத்தில் ஒரு 2 பேர் ரொம்ப நேரமாக ஒரு கான்வர்சேஷனில் பேசிட்டு இருந்தாங்க. நான் விட்டெல்லாம் கேட்கல, பட் என் காதில் விழுந்தது. அதில் ஒரு பர்சன் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு 6லேருந்து 7 வருஷமா ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. ஸோ எங்கள் கம்பெனியை ஒரு கிரீன் ஃபிளாக் அப்படின்னு நினச்சிக்கலாமா அப்படின்னு பக்கத்துல கேட்டாரு. அதுக்கு அவர் கூட இருந்தவர் ஒரு சொன்ன பதில் அது வேற மாதிரி இருந்தது. அது வேணா விடுங்க. இதுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஃபாலோவர்ஸுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்குமோ, உங்களுக்குள்ளேயும் இந்த மாதிரி எப்பயாச்சும் நினைச்சிருக்கீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது எனக்கு ஏன் இப்படி தோணுச்சுன்னா, நான் 2011 என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணும்போது கார்பரேட் லைஃப்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஏஜ் ஆஃப் 22 இருக்கும்போது கிட்டத்தட்ட 2020 அந்த லாக்டவுன் வரைக்குமே, ஃபர்ஸ்ட் லாக்டவுன் வரைக்குமே நான் கார்பரேட் பிளஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை லைட்டாக ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுது. அந்த 6லேருந்து 7 வருஷம் ஒர்க் பண்ணுறதுனால மட்டும் அது ஒரு கிரீன் ஃபிளாக் கம்பெனியாக இல்லாமல் ஒரு ஹெல்தியான ஒர்க் ஸ்பேஸ்க்கு ஒரு 5 முக்கியமான ஒரு கிரீன் ஃபிளாக் சொல்கிறேன். இதில் மொதல் பாயிண்டே ஹெல்தி டிஸ்அக்ரிமெண்ட். நீங்க ஒரு ஐடியாவை தைரியமா அப்போஸ் பண்ணலாம், பட் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி. சில விஷயம் அது சரியில்லை அப்படின்னு சொன்னா உங்களை சுத்தி இருக்கிற உங்க டீம் மெம்பர்ஸ் இவங்க யாருமே இல்ல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. பயம் இல்லாம ஒரு விஷயம் பேசுறோம் பாத்தீங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் சைன். 2வது பப்ளிக் ரெகக்னிஷன். உங்க மேனேஜர் உங்களுக்கு பப்ளிக்கா ஒரு கிரெடிட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரான்னு யோசிங்க. பல நல்ல மேனேஜர்ஸ் இல்ல நல்ல லீடர்ஸ் எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் சியர்ஸ் பண்ணி ஒரு டீமாவே எப்பவுமே பில்ட் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. இண்டிவிஜுவலா யாரையும் ஏத்தவோ குறைக்கவோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இல்லாம இருக்காங்களான்னு பாருங்க. ஏன்னா எனக்கு பர்சனலா என்னோட ஃபர்ஸ்ட் டிஎல் மிஸ்டர் நட்ராஜ் சார். அவர் அந்த ஏஜ்ல கொடுத்த ஒரு பயங்கரமான ஒரு ரெகக்னேஷன் ஆகட்டும், இல்ல தட்டி விடுறதாகட்டும், இன்னைக்கு எங்க டீம்ல இருக்கிற ஒரு முக்காவாசி பேர்கிட்ட கான்டாக்ட்ல தான் இருக்கேன். பட் எல்லாரும் வேற வேற செக்டர்ல பெரிய பெரிய ஆளுங்களா தான் இருக்காங்க என்ன தவிர. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஆள் அந்த டைம்ல இருந்தனாலதான் ஒரு நல்ல மைண்ட் செட் கிடைக்குது. ஏன்னா இன்னைக்கு நான் என்னோட கடைக்கு நான் யாருன்னா ஒருத்தர் ரெக்ரூட் பண்ணும்போது கூட அவங்க கிட்ட எப்படி பேசணும், ஃபர்ஸ்ட் அவங்கள எடுத்தோன்னே கொஞ்சம் நிறைய விஷயத்துல ஹார்ஷா இல்லாம கொஞ்சம் தட்டி கொடுத்து ஸ்மூத்தா போறதெல்லாம் அந்த ஒரு இதுல இருந்து தான் வரும். அது க்ரோத் அண்ட் லேர்னிங். நீங்க பெர்ஃபெக்டா இருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம உங்க மேல கொஞ்சம் நம்பிக்கையை வச்சு நீங்க கத்துப்பீங்க, நீங்க அந்த ப்ராசஸ்ல இருக்கீங்க, மேல இன்னும் கொஞ்சம் வளர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு பாருங்க. அண்ட் 4வது இட்ஸ் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எவ்ரிடே உங்களை ஒரு எமர்ஜென்சி மாதிரி ட்ரீட் பண்ணாம உங்க பர்சனல் லைஃபுக்கும் அவங்க கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா அப்படின்னு கொஞ்சம் உத்து கவனிங்க. அடுத்தது 5வது தான் டிரான்ஸ்பரண்ட் க்ரோத். இந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் எல்லாம் இல்லாம இந்த மெரிட்ஸ் படி ப்ரமோஷன்ஸ் எல்லாம் நடக்குதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வரும். அது எவ்வளோ டைமுக்குள்ள நடக்குது அதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கிளியரான ஒரு கெரியர் பாத் இருந்தாலும் இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த கிரீன் ஃபிளாக் அப்படின்னு எனக்கு தோணுது. இது எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன பார்த்தனோ அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட நிறைய பேர் இன்னும் பல மடங்கு எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கலாம் இப்ப இருக்கிற சினாரியோஸ்ல. இப்ப நான் சொன்னதை மாதிரி அவங்களும் வேற மாதிரி கூட ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கலாம். அது எதனா அந்த மாதிரி யாருன்னா ஆள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இட்ஸ் பியூர்லி வாட் ஐ ஃபெல்ட். ஸோ அதை தான் நான் இப்ப ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துல இப்ப நான் சொன்ன 5 பாயிண்ட்ல எத்தனை பாயிண்ட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுது கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. உங்க கம்பெனில உங்க சுத்தி இருக்கிற கலீக்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் எவாலுவேட் பண்ணி பாருங்க எப்படி போயிட்டு இருக்குது என்ன ஏதுன்னெல்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next one. Bye. Take care.